ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் மேட்சிங் சூப்பரா பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ யாரை நம்ம செலக்ட் பண்ண போறோம்? பேரண்ட் ஏ ஆர் பேரண்ட் சி? பேரண்ட்ஸ் ஏ. பேரண்ட்ஸ் ஏ. இவங்களோட குழந்தை எப்படி கண்டுபிடிக்க போறீங்க? சைல்ட் 1. சைல்டு 1 கிட்ட வந்து ரெண்டு விஷயத்துல மேட்சிங் இருக்கு. ஒன்று அவங்க மதரோட சீக் அண்ட் அந்த பையனோட விஷயங்கள். ஓகே. அடுத்தது அந்த ட்ரெஸ்ஸிங். அவங்க அம்மா பாருங்க, பையனை பாருங்க, அப்படி நல்லா ஜம்முன்னு ரெடி பண்ணி கூப்பிட்டு வந்திருக்காங்க. அதை வச்சு ஈஸியா. ஏன்னா அவங்களும் பாத்தீங்கன்னா ப்ராப்பரா வந்து இங்க ஒரு க்ளோஸ்ல ஒண்ணு, இங்க ஒண்ணு, அப்படி ப்ராப்பரா. ஆனா அவங்களும் அவங்க ஹஸ்பண்ட் வந்து மேட்சிங்கா பிங்கோட வந்திருக்காங்க. அவர் ப்ளூ போட்டிருக்காங்களே. அதுதான் நீங்க சொல்லிருப்பீங்க, அது பண்ணிடாதீங்கன்னு இருப்பீங்களா? நாங்க எப்படி சொல்ல முடியும்? சோ அடுத்த பசங்க பார்க்கலாமா? சைல்ட் 3. கண்ணா உங்க பேர்? எமிதா. நமிதா கேள்விப்பட்டிருக்கு. எமிதா நான் எப்போ கேள்விப்படலையே. சோ சைல்ட் 4. இதான் மேட்ச் ஆகுதா? பிங்க் பாருங்க. அவங்க பிங்க், ஹஸ்பண்ட் பிங்க், அந்த பாப்பாவும் பிங்க். இல்ல மேம். சைல்ட் 5. இவன் பரிதாபமா நிக்கிறான். அந்த பக்கம் எங்க அவங்க அப்பா இருக்காரு போல இருக்கு. இங்க இருந்து பரிதாபமா பார்த்து என்ன மட்டும் உள்ளார விட்டீங்களேங்கிற மாதிரி தான் நிக்கிறான். சொல்லுங்க இப்போ யாரை ஃப்ரீஸ் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் தான் டவுட். ஏ ஃபேஸ் கட்லாம் ஒரே மாதிரி இருக்கு. யார் மாதிரி இருக்கு? அம்மா மாதிரி. சைல்ட் 1 அம்மா மாதிரி இருக்கு. அப்பா மாதிரி எந்த ரிசம்பிளன்ஸ் இல்ல. கொஞ்சம் என்னது? இந்த லுக் பாருங்க, ரெண்டு பேர் லுக் பாருங்க. ஸ்டார் பாருங்க, அவர் ஸ்டார், தம்பி ஸ்டார். லாக்கெட் A1. ஓகே, பேரண்ட்ஸ் ஏ ஓட குழந்தை சைல்ட் 1 அம்மா மாதிரி இருக்குன்னு கான்ஃபிடென்ட்டா நினைக்கிறாரு யுவராஜ். ஃப்ரீஸ் பண்ணிட்டு ரைட் ஆர் ராங்கான்னு பாத்துருங்க. அவன் எது சொல்லலானும் அவன் மூஞ்சில நல்லா ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி அவங்க அம்மாவோட ஃபீச்சர்ஸ் இருக்கு. இதுக்கு மேல நீ என்ன சொல்லணும்? வா, பார்த்தாலே தெரியும் அந்த அம்மா புள்ளன்னு. என்ன படிக்கிற? 4th ஸ்டாண்டர்ட். 4th. நீ வந்து அப்பா மாதிரி இருக்கியா, அம்மா மாதிரி இருக்கியா? எங்க டாடியோட டாடி சொல்லுவாங்க. டாடியோட டாடி மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்களா? சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, நீங்க வந்துருங்க, உட்கார்ந்து என்ஜாய் பண்ணுங்க. அவன் அழகா தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அத மட்டும் பாரு. புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன், நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்தை. தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு. முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரக சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனோ, பார்த்து சூதானமா நடந்துக்கோ. இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி, யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா, இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்கவே யோசிக்காத. உன் புருஷன் தலையில நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு, புரியுதா? சரிக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு. போ போ. செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு. அதான் நீங்க சொன்னீங்களேம்மா, அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்படிதான் சொல்லணும். சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும், புரிஞ்சுதா? சரிங்க. போ. எப்படி
ஐயோ உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க. நல்ல லூசு குடும்பம்டா அது, என்ன சொன்னாலும் நம்புதுங்க.